ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000. வங்கக்கடலில் நிலவி வந்த காழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. இன்று பிற்பகல் அது மேற்கு வங்கம் வங்கதேசம் அருகே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அது கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதனை தான் நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று பிற்பகல் மேற்கு வங்கம் வங்கதேசம் இடையே கரையை கடக்கும் என்றும் அது தெரிவித்திருக்கிறது. அது புயலாக மாற வாய்ப்பு இல்லை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அது கரையை கடக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று பிற்பகல் மேற்கு வங்கம் வங்கதேச கடற்கரை இடையே அது கரையை கடக்கும் என்றும் கணித்திருக்கிறது. அதனை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000.